ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக லவ் இஸ் கானோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் எட்டு வந்திருக்கேன். டேரக்டாக நம்ம பேட்கலப்பெல்லாம் நான் பேசுகிற வேர்டு டவுட்டு பெயிண்ட் ஒரு மாதிரி தெரிஞ்சா ஐ ஆம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பேட்கலப்பெல்லா. அப்போ என்ன சீட் பண்ணி ஏமாற்றுறியா நீ அப்படிங்கிற மாதிரி இப்படிகிட்டே பேசினேன். என்ன பார்த்து பேசுகிறட்டு, நான் ஏன் ஒன்று சீட் பண்ணி ஏமாற்ற போகிறேன்? நீடா அன்னைக்கு கிளப்பில் அந்த மாதிரி பேசினேன். நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா போர்டெல்லாம் தெரிஞ்ச அப்புறம் உனக்கு தான் கொஞ்சம் பெயினாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். அதெல்லாம் நான் ஒன்றும் பெயின் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்கு கூட லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணி ஜொங்கு கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஜொங்கு கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரி இன்டிமேட்டாக இருந்தால் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் இன்டிமேட்டாக இருக்கிறத விட்டுவிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு கோவட்டுலையும் நம்மகிட்டே நம்ம ஜொங்கு கூட இன்டிமேட்டாக இருக்க மூமெண்ட்டும் டைட்டை என்ன மாதிரி பேசி அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணி ஃபைட்டை என் பண்ணலாங்கிற மாதிரி நம்மகிட்டேயே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணபடியே நம்ம டே பண்ணுற மூமெண்ட்டுக்கு கோஆப்ரேட் பண்ணுவார். இந்த மாதிரி 2 பேருமே பயங்கரமாக இன்டிமேட்டாக இருந்துட்டு நம்மகிட்டே ஸ்லீப் பண்ணிடுவார். நெக்ஸ்ட் டைம் மார்னிங்கன்னா நம்ம ஜொங்குக்கு அப்படியே எழுந்து அப்படியே பக்கத்தில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க டேயை நோட் பண்ணிவிட்டு டேயோட சீக்ஸில் சாஃப்டாக க்யூட்டாக கிஸ் பண்ணிவிட்டு டே இனி எங்கேயுமே போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நேராக என்ன செய்வார், டேக்காக காஃபி ப்ரிப்பேர் பண்ணி நேராக எடுத்துகிட்டு வருவாரா. அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தால் டே அப்படியே பெட்டு எழுந்து உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி எழுந்து உட்காந்துருந்தா டேயோட ஹேண்ட்ஸில் காஃபி கப்பு கொடுத்துட்டு என்ன டேயாங் நீ காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலேஜுக்கு ரெடியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் ஜங்குக் நான் காலேஜுக்கு போகிறது உனக்கு அவ்வளோக்குள்ள இம்பார்ட்டண்ட்டாக தெரியுதா? இல்லை, காலேஜுக்கு தானே நம்ம 2 பேரும் போவோம். ஆனால் நீ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன், அப்புறம் நான் ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி ஒரு ஷையான ரியாக்ஷன்லேயே பேசிகிட்டு இருக்குது. நம்ம டே நோட் பண்ணிவிட்டு இங்கே பாரு ஜங்குக், நான் இப்போ சொல்ல போகிற விட உனக்கு ரொம்ப ஹேட்டாக இருக்கலாம், பெயினாக கூட இருக்கலாம். ஆனால் பட் நீ அதை அக்செப்ட் தான் பண்ணிக்கணும். என்னோடய மாமோட லைஃப்பில் எப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சோ அதுக்கு உன்னோட ஃபேமிலி தான் காரணம். அது மட்டும் இல்லை, என்னைக்கே லவ் பண்ணுறேன்னு சொல்லி சீட் பண்ணி ஏமாற்றின ஒரு கோவத்தில் தான் நேற்று நைட்டு உன்கிட்ட அந்த மாதிரி ப்ளே பண்ணேன். மற்றபடி எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை. அப்புறம் தா இந்த டிக்கெட்டை நோட் பண்ணிக்கோ. நான் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் இந்த கண்ட்ரிக்கு கிளம்புறேன். இனி இந்த கண்ட்ரி பக்கமே வரமாட்டேன். உன்னை லாஸ்ட்டாக மீட் பண்ணிவிட்டு என்னையே சீட் பண்ணி ஏமாற்றி எனக்குள்ளே லவ்வர் அடிச்சு என்கிட்டயே கேம் ஆடுனல, அண்டா இந்த மாதிரி உங்ககிட்ட பேச சொல்ல உனக்கு ஹேட்டாக இருந்தாலும் இருக்கலாம். பட் நான் உன்னை என் லைஃப்பில் எப்போதுமே அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். என்னை சீட் பண்ணி ஏமாற்றினல, லவ்னு சொல்லி ஒரு ட்ராமா பண்ணி ஜிமினாவோட ஹெல்ப்பால் கேம் அவுட்டாலே லவ்வர் சொல்ல வச்சல, என்னை சீட் பண்ணதுக்கு தான் நேற்று நைட்டு நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். உன்னை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்ட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிற? அந்த மூமெண்ட்டுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற? நீ கோவமாக இருக்குன்னு நினச்சி நீ இந்த மாதிரி பேசுகிறீ அப்படிங்கிற மாதிரி டேயை ஹக் பண்ணுற மாதிரி கிட்ட வேண்டாம். டே அப்படியே ஜுங்குக்கு விட்டு மூவ் ஆகி, நான் உனக்கு பனிஷ்மெண்ட்டு தான்டா கொடுக்க வந்தேன். அதை நேற்று நைட்டே கொடுத்து முடிச்சிட்டேன். என்னோடய ஃபீலிங்ஸில் இருக்கியா? என்னோடய திங்கிங்கில் இருக்கியா? பார்க்குறேன் எவ்வளோ டேஸ் என்னையே நீ திங்க் பண்ணிவிட்டு என்னையே நினச்சிட்ருக்கன்ட்டு. எப்போதுமே இந்த டே உனக்கு கிடைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போவாரா. அந்த மாதிரி போனோம். டேயை பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு, ஏன் டேயாங்க இந்த மாதிரி உன் டேடு மேலே இருக்க கோவத்தை ஏன் மேலே கட்டுறேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்காக என்கிட்ட இவ்வளோ ரோடாக நடந்துக்கிற? அதர் கண்ட்ரிக்கு போறியா? ப்ளீஸ் டேயாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாது டேயாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற? நீ நைட்டு என்கிட்ட பேசினதெல்லாம் வச்சு நீ என் மேலே இருக்க கோவத்தை விட்டுட்டேன்னு நினச்சேன். ப்ளீஸ் அந்த மாதிரி மட்டும் பண்ணாது டேயாங். ப்ளீஸுங்கிற மாதிரி பயங்கரமாக கெஞ்சி நம்ம ஜங்கு க்ரை பண்ணி அழுதாலும் ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு நம்மகிட்டே அந்த ஹவுஸ் விட்டு வெளியே போயிடுவார். இந்த மாதிரி போனால் நம்ம ஜங்குக்கு என்ன பண்ண ஏது பண்ணுன்னு தெரியாமல் அந்த ரூம் முழுக்க பயங்கரமாக க்ரை பண்ணி அழுது சுகாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. என்ன அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்டு ஷாக் ஆனோம். டேயை கண்ட்ரோல் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஜிமினா கிட்ட தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு சுகா மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே ஜிமினாவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி ஜிமினாவும்
எல்லாருமே ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணபடி சுகா இந்த மாதிரி ஏமாற்றிட்டானேங்கிற மாரி உட்காந்துருப்பாரு. சுகாவும் மற்ற பாய்ஸஸும் உள்ள என்ட்ரு ஆகிறத பார்த்துட்டு ஒழுங்கு மரியாதையாக அவளை வேற ஹவுஸை விட்டு வெளியே போங்கடா அப்படிங்கிற மாரி கட்டவன். இங்கே பாரு ஜிமீன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் முதல்ல நீ தாண்டா என் ஹவுஸை விட்டு வெளியே போகணுங்கிற மாரி சுகாவை பிடிச்சி திட்டுறாரு. இனிமேல் திட்டுனா டே ஒரு ½ எல்லோரும் ரூமை விட்டு வெளியே போங்கிற மாரி சொல்லவும் எல்லோரும் வெளியே போன மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம சுகா அப்படியே ஜிமினா பக்கத்தில் வந்துட்டு எக்கச்சக்கமாக சாரி கேட்டுக்கிட்டே இருக்காரு. சாரியா உன் சாரியை கொண்டு எங்கேயா விட்டு போடு அப்படிங்கிற மாரி நம்ம சுகாக்குள்ளேயும் ஜிமினாக்குள்ளேயும் பயங்கரமாக ஃபைட் ஆகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு பேசுகிற வரைக்கும் கெஞ்சுற வரைக்கும் நம்ம சுகா கெஞ்சிட்டு அப்படியே நம்ம ஜிமினாவை லாக் பண்ணபடி வாலில் லாக் பண்ணபடி பிடிச்சி ஜிமினாவுக்கு பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. இந்த மாரி கிஸ் பண்ணிவிட்டு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு எவ்வளோ டேஸ் ஆகிடுச்சு தெரியுமா பேபி, உன்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக வந்து உன்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக ப்ளே பண்ணி நானும் சரி டேஸஸ் மூவ் ஆன் ஆச்சுன்னா கோவத்தை விட்டுட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வருவேன்னு வெயிட் பண்ணேன். இப்படி லூஸ் மாதிரி ரூம்குள்ளே உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்க நீ தாண்டா என்கிட்ட கேட்கல ஜங்குக்கும் நீயும் பிரதர் பாண்டிங்கில் உள்ள பர்சன்டான்ட்டு. நான் அதர் கண்ட்ரிலேருந்து அந்த கண்ட்ரியில் இருக்கிறேன். ஏன் என்னோடய பேரண்ட்ஸ் ஒர்க்குக்காக அதர் கண்ட்ரிக்கு போனவங்கடா. சைல்டில் என்னை ஜங்கு கூட ஹவுஸில் விட்டுட்டு போயிட்டாங்க. சைல்ட்லேருந்தே என்னை ஜங்கு கூட ஹவுஸில் தான் இருக்கிறேன். ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே நாங்கள் பழகிட்டோம். அதனால எங்களுக்கு பிரதர் பாண்டிங் ஃபீலே இல்லை, ஃப்ரெண்டாக தான் நாங்கள் திங்க் பண்ணோம். அன்னைக்கு தான் ஜென்னியோட பேரண்ட்ஸ் கூட என்னோடய பேரண்ட்ஸுமே வந்தாங்க. என்னோடய பேரண்ட்ஸ் வர மூமெண்ட்டுக்கு உன்னை என் பேரண்ட்ஸ்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி மேரேஜுக்கு ஓகே பண்ணலான்னு நான் திங்க் பண்ணேன். நீ என்னென்னா இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்ட. நீ இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணியிருக்கன்னா என்னென்னா அந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்கிற மாதிரி ஜொங்கு கூட ஃபுல்லாக லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு அதர் கண்ட்ரிக்கு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் போகிறானா, அவன் நீ இந்த கண்ட்ரிக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அதான் உங்ககிட்ட வந்து சொல்லலான்னு வந்தால் நீ இந்த மாதிரி பண்ணுறி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி சுகா பேசுகிறதெல்லாம் கேட்டு என்ன சொல்கிற, ஜொங்குக்கிட்ட இந்த மாதிரி ப்ளே பண்ணானா. ஆமாம் ஜங்குக்கிட்ட அந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளே பண்ணிவிட்டு நான் உன்னை விட்டு ரொம்ப தூரமாக போனேன். எப்போதுமே இந்த டே உனக்கு கிடைக்கவே மாட்டான். இந்த டே கிடைக்காம நீ கஷ்டப்படுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம சுகா பேசிகிட்டு இருந்தோம். டே பண்ணுறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்கிறாரு. ப்ளீஸ் ஜிமினா, ஏன்டா இந்த மாதிரி புரிஞ்சிக்காமல் நீயும் நடந்துக்கிற. சரி சாரி, அது என்னோடய பேரண்ட்ஸ். ஜங்குக்கும் நானும் ஒரு பிரதர் பாண்டிங்கில் உள்ள பர்சன்ஸுன்ட்டு உன்ட்ட சொல்லாமல் மறைச்சது தப்பு தான். ஆனால் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மூமெண்ட்டாகவே தெரியலடா. எங்களுக்கு தெரியாதுடா, அவர் தான் டேயோட டேடுங்கிறது எங்களுக்கு தெரியாது. நீ இது வரைக்கும் டேயோட டேடோட பிக்கை எங்களுக்கு காட்டினதும் கிடையாது. டேயும் காட்டினது கிடையாது. டேக்கு ஒரு டேடு இருக்கார் மட்டும்தான்டா 2 பேருமே சொன்னீங்க. நீ பார்த்துருக்க, நாங்கள் என்ன டேயோட டேடை பார்க்கவா செஞ்சோம். ஏன்டா அப்படி பண்ணுற. சரி நான் பண்ணது தப்புடா. ஜங்குக்கு என்னடா தப்பு பண்ணா, அவர் தான் டேயோட டேடுன்னு தெரியாதடா. தெரியாமல் இருக்க சொல்ல அவன் என்னடா பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜிமினா கிட்ட என்னலாமா வல்ல வல்லன்னு பேசி எப்படி ஜிமினாவை கம்ஃபர்ட் பண்ணி கூல் படுத்தி அப்படியே ரூமுக்கு வெளியே கூப்பிட்டு வராரு. இந்த மாதிரி கூப்பிட்டு வந்தால் நம்ம ஜங்குக்கு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு அவன் உன்கிட்ட ஃபுல்லாக ப்ளே பண்ணானா அப்படிங்கிற மாரி கேட்கவும் நைட்டு முழுக்க என்கிட்ட நல்லா தான் பேசினான். என்கிட்ட அவன் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்னு நினச்சேன். மார்னிங்கே எழுந்து ஒரு கண்ட்ரியோட நேமை சொல்லி அதுக்கு டிக்கெட்டெல்லாம் காட்டுறான். ஆஃப்டர்நூன் அவனுக்கு பிளேட் இன்னும் 1 ஹவர் தான் இருக்குது அப்படிங்கிற மாரி பயங்கரமாக நம்ம ஜங்கு கதறி அழுவாரா. இந்த மாரி அழுறத பார்த்துட்டு டேய் சொன்னால் கண்டிப்பாக செய்வான். ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது பிடிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு எல்லாருமே கரெக்டாக அந்த ஏர்போர்ட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கு வந்தால் ஆல்ரெடி உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகி ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தோம். கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே என்ட்ரு ஆனால் டைம் மூவ் ஆன் ஆகுது. டேயுமே அந்த பிளேஸில் நேராக ஏர்ப்ளேட்டில் ஏறுதார். அவர் அதர் கண்ட்ரிக்கு மூவ் ஆன் ஆகுறாரு. இந்த மாதிரி மூவ் ஆனா லேட்டாக வந்துட்டோமேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அந்த பிளேஸில் போயிட்டே போகிற கண்ட்ரியோட பிளேட் போயிடுச்சா அப்படிங்கிற மாரி கேட்கவும் அது இப்போ தான் ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி போச்சு அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு 10 செகண்டுக்கு முன்னாடி போச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த பிளேஸ்லேயே உட்காந்து கதறி கதறி அழுறாரு. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எந்த தப்புமே பண்ணலையே. டேயை ஃபுல்லாக லவ் மட்டும்தான் நான் பண்ணேன். லவ்வை தவிர நான் எதுவுமே டேக்கு பண்ணலையே. என்னை ஏன் சீட் பண்ணதான் நினச்சி திங்க் பண்ணி என்கிட்ட இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான். நான் லைஃப் முழுக்க இனிட்டே இல்லாமல் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக கதறி கதறி அழுதுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி க்ரை பண்ணி அழுதுட்டு இருந்தா
ஜிமினாவுக்கும் பாய்ஸஸ்க்கும் என்ன பண்ணனே தெரியல. நம்மளும் சுகா மேலே இருக்க ஃபைட்டில் அப்படியே அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு நான் 3 டேஸாக ஹவுஸை விட்டே வெளியே வரலேங்கிற மாரி திங்க் பண்ணி நம்ம ஜங்குக்க எல்லாருமே கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்துக்கலாம்டா, டேட்ட பேசலாங்கிற மாரி பேசினா அவங்களுக்கு தான் டே பற்றி ரொம்ப நல்லா தெரியுமே. அவன் ஒரு இதை டிசைட் பண்ணிட்டான்னா அவன் அதில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான்ட்டு. கண்டிப்பாக இனி டே இந்த கண்ட்ரிக்கே வரமாட்டான். இனி நான் டே எப்படி கண்டுபிடிப்பேன், டே கிட்ட நான் இனி எப்படி போவேன் அப்படிங்கிற மாரி ரொம்ப பயங்கரமாக கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பாரு. கதறி அழுதுகிட்டு இருந்தா இங்கே டைம் ஸ்கிப் ஆகி அப்படியே 1 வீக் கிட்ட ஃபாஸ்ட் ஆகுது. ஜங்குக்கு இந்த அளவுக்கு லோனாக இருக்கிற மூமெண்ட்டும் எப்போதுமே க்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கோட ஹவுஸ்லேருந்து எந்த ஒரு கால் வந்தாலும் இப்போ நம்ம ஜங்குக்கு அட்டன் பண்ணுறதே இல்லை. பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஜெனியோட பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சுகாவோட பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யார் கால் பண்ணாலும் இப்போல்லாம் அட்டன் பண்ணுறதே கிடையாது. ரொம்ப சேடாக அமைதியாக அப்படியே உட்காண்ட்ருக்காரு. சைலண்ட்லேயே உட்காண்ட்ருக்காரு. யாரும் இல்லாத நேரம் பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. இந்த மூமெண்ட்டை பாய்ஸஸால் கொஞ்சம் கூட பார்க்க முடியல. எவ்வளோ கஷ்டப்பட்டு 2 பேரையும் சேர்த்து வைக்க எவ்வளோ ட்ரை பண்ணோம். இப்படி லாஸ்ட்டு செகண்ட்லாம் அவன் டாடு வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே செம்ம காண்டில் இருந்தா. ஜிமினாவுக்குமே இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ரொம்ப பெயினாக தான் இருக்குது. ஜங்குக்கு மேலே எந்த தப்புமே இல்லை. டேயோட டேடு மேலே இருக்க கோவத்தில் ஜங்குக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கானே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் வந்து ஜிமினா உட்காருந்தாரு. இந்த மாதிரி உட்காந்தான். ஜங்குக்கு அப்படியே க்ரை பண்ணிட்டு இருந்தவர் ஜிமினாவை அப்படி எழுந்து பார்க்குறாரு. என்னாச்சு ஜிமினா, பிரின்ஸிபல் கூப்பிட்டாரா அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஏன்டா இந்த மாதிரி க்ரை பண்ணிகிட்ருக்க, நீயே பாரு, டேக்கு எவ்வளோ கால் பண்ணியிருக்கேன்னு பாரு, பிக்கே பண்ணலை, எல்லாமே ஃபுல்லாக ரிங் ஆகுது, பிக் பண்ணி என்கிட்ட பேசலாம்ல, பேசினா தானே தெரியும், பேசாமலே இருந்தால் என் மேலே தப்பு இல்லைங்கிறது எப்படி தெரியும் அப்படிங்கிற மாரி அழுவாரா. இந்த மாரி அழுதான் தேவையில்லாமல் க்ரை பண்ணிகிட்ருக்க தானே. இப்போ நான் ஒன்று சொன்னால் நீ செய்வியா அப்படிங்கிற மாரி கேட்பாரா. இந்த மாரி கேட்டால் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாரி கேட்டால் என்னத்தையும் இந்த மாதிரி ஜிமினா நிறைய சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு பாய்ஸஸ் எல்லோரும் செம்ம ஷாக் ஆனால் ஜங்குக்குமே ஷாக் ஆகி என்ன இந்த மாதிரி பண்ணணுமா, இந்த பிளேஸ்க்கு வரணும், உன் கூட இருக்கணும்னா கண்டிப்பாக நீ இதை பண்ணி தான் தீரணும், பண்ணுவியா நீ அப்படிங்கிற மாரி கேட்பாரா. அந்த மாரி கேட்டால் நம்ம ஜங்குக் ஃபஸ்ட்டில் முடியாதுங்கிற மாதிரி பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணால் சுகா மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே ஜிமினா சொன்ன பிளான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், அப்புறம் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டான்டா, இந்த மாதிரி நீ பண்ணுங்கிற மாதிரி பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணால் எங்கே கட்டாகி இப்போ அப்படியே டேயோட ஹவுஸை கட்டுட்டு நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே டேயோட மாம் கிட்ட தான் வந்து உட்காந்துருக்காங்க. மாம்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். ஜிமினா தான் சொன்னதை சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டுவாங்களா. அந்த மாதிரி திட்டுனேன். ஜங்குக்கு என்னெல்லாமோ நிறைய சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு டேயோட மாம் ரொம்ப ஷாக் ஆனால், என்ன நீயும் டேயும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்களா? ஆமாம் ஆண்டி, நானும் டேயும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். அது மட்டும் இல்லை, உங்களோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி டேயோட டேடு தானே என்னோடய ஆன்ட்டியை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அங்கே டேயோட டேடை பார்த்துட்டு என்னை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதர் கண்ட்ரிக்கு போயிட்டாரு. எனக்கு தெரியாது அவர் தான் டேயோட டேடுன்ட்டு. அவங்க மேலே இருக்க கோவத்தை என்கிட்ட காட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லி கொடுத்த மாதிரி டேயோட மாம்கிட்ட எல்லாத்தையும் சொல்லவும் இதை கேட்டு டேயோட மாம் ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே மயங்கி விழுந்துருவாங்களா. இந்த மாதிரி மயங்கி விழுந்தா இப்போ ஃப்ளைட்டில் அதர் கண்ட்ரிக்கு போன நம்ம டே தான் அவங்க மாமுக்கு ஹெல்த் யூஸில் ப்ராப்ளம்னு சொல்லி ஜிமினாக்கிட்டேருந்து கால் வந்ததை நோட் பண்ணிவிட்டு அந்த கண்ட்ரிலேருந்து கரெக்டாக திரும்பவும் கொரியாக்கில் என்ட்ராகிறாரு. இப்போ நேராக ஹவுஸுக்குள்ளே தான் என்ட்ராகிறாரு. இப்படி என்ட்ரானா பாய்ஸஸ் எல்லாருமே ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. என்னடா ஜிமினா, நீ நேற்று பேசினியே இன்றைக்கி வந்துருவானா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஜிமினாட்ட கேட்டுட்டு இருந்தா. கண்டிப்பாக மாமுக்கு ஒன்றுனா பதறி போய் வருவான் பாரு அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த ரூமுக்குள்ளே நம்ம டேடம் லக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கி போட்டபடி உள்ளே வேகமாக ரன் பண்ணபடி வராரு. அம்மா அம்மா உனக்கு என்னாச்சும்மா, உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கட்டிக்கிட்டே வரா. சொன்னோம்ல என்ன வேகமாக வர்றா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி எல்லோரும் கொஞ்சம் ஃபேஸை வச்சுக்கோங்கடா சேடா அப்படிங்கிற மாரி சொல்லவும் எல்லோரும் சேடா இந்த மாதிரி வச்சுக்கிட்டா கரெக்டாக பாய்ஸஸ் எல்லோரும் இங்கே இருக்கிட்ட பட்டுட்டு டேய் மாம் எங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மாமா அந்த ரூம்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமை காட்டுறாங்க. இந்த மாதிரி காட்டுனா என் மாமுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, இவங்க மேலே இருக்க கோவத்தில் என் மாமன் இங்கேயே விட்டுட்டு போனது தப்பாக போச்சு, இந்த டைம் மாமையும் அதர் கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ராகி பெட்டில் உட்காந்துருக்கு நம்ம ஜங்குக்கு பார்த்து ஷாக் ஆகுறாரு. டேய் இங்கே என்னடா பண்ணுற நீ அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு பிடிச்சி திட்டுனா
டேய் வந்ததை பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு செம்ம ஹாப்பி. ஜிமினை சொன்ன மாதிரியே டேய் வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எழுந்து வந்து டேக்கிட்ட வேண்டாம். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் பெட்ரூம்குள்ளே இருப்பேன் நீ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே இழுத்து கொண்டு வந்து ஹாலுக்கு வெளியே பிடிச்சி தள்ளுறாரு. ஹாலுக்கு வெளியே பிடிச்சி தள்ளிட்டு உனக்கும் எனக்கும் எந்த ஒரு பாண்டிங்கும் இல்லை, ஃப்ரெண்டும் கிடையாது, லவ்வர்ஸும் கிடையாது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னுங்கிற ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கு நீ யாருன்னே தெரியாது. தேர்ட் பர்சண்டாக இருந்துட்டு எப்படிடா நீ என்னோட ஹவுஸ்க்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டே கண்ட மாரி கட்டுட்டு வர நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி திட்டிகிட்டு இருந்தோம். டே ஒரு ஜிக்ஸில் ஊங்கி ஒரு ஸ்லாப் போயிட்டு இந்த மாதிரி விழுந்தா பாய்ஸஸ் எல்லோரும் செம்ம ஷாக் ஆனா டேயுமே ஷாக் ஆகி பக்கத்தில் வந்து நிற்கிற டேயோட மாமா நோட் பண்ணா என்ன திமிருடா உனக்கு, அவங்கிட்ட ஒன்றா ஒரே ஹவுஸில் க்ளோஸாக இருந்துட்டு அவன் கூட டைட்டெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ளே பண்ணிவிட்டு இப்போ வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டு போகிறான். உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் உன் டேடு பண்ண மாதிரியே பண்ணுறடா நீ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான மட்டையோட மாம் திட்டிட்டு ஜங்குக்கு அப்படியே ஹவுஸ்க்கு கூப்பிட்றாங்க. அவன் இங்கே தான் இருப்பான். அவனுக்கும் பொண்ணுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சோ ஆகலையோ நீ அவன் கூட லைஃப்பை ஷேர் பண்ணியிருக்கல லைஃப்பை ஷேர் பண்ணல. ஆமாம், அப்போ அவன் தான் உன்னோட ஒய்ஃப். அவன் இங்கே உன்னோட ரூமில் ஏன் கூட தான் இருப்பான். அவன் கூட தான் நீ லைஃப்பை ஷேர் பண்ணுற. இல்லை அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. டேடு மேலே இருக்க கோவத்தை இவன் மேலே காட்டுவேன். இவனும் அந்த ஹவுஸில் ஒருத்தன் தானுங்கிற மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி கண்ட்ரியை விட்டு போகிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணி ஏதாவது ப்ளே பண்ணட்டியாங் உன் மாமா பிறகு நீ எப்போதும் பார்க்க முடியாது, தூரத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எப்படி டேயோடமா மிரட்ட இதை கேட்டு ஜங்குக்கு ஷாக் ஆகி ஆண்டி என்ன மாதிரி பேசுகிறீங்கிற மாதிரி டேயோட மாமோட மவுட்டு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசினோம். என்னம்மா பேசுகிறேன், எதுக்குமா பேசுகிறேன், ஜங்குக்காக மூட்டையோட டேடோட நேமை சொல்லிவிட்டு இந்த 2 பர்சன்ஸுக்காக என்னையை விட்டு போகிறேனுங்கிறியா, நீ பண்ணுறது தப்பு. லவ் பண்ணல, க்ளோஸ் பண்ணல, ஜங்குக்குன்னு சொல்லிட்டு ஜங்குக் பின்னாடியே சுற்றிட்டு ஜங்குக்கு தான் எனக்கு எல்லாங்கிற மாதிரி அவன் கூட இருந்துட்டு இப்போ உன் டேடை பார்த்துட்டேன், டேடு மேலே இருக்க கோவத்தில் டேடு மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பிளேஸ் ஜங்குக்கோட ஹவுஸ்ன்னு தெரிஞ்சதோட ஜங்குக்கு தூக்கி போடுற. அவனுக்கு உன் டேடுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது? உன் டேடு மேரேஜ் பண்ண சொல்ல ஜங்குக்கு ஒன்று மாதிரி ஒரு சின்ன சைல்டு, அவன் ஒரு பேபி, அவனுக்கு என்ன தெரியும்? சரி இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறியோ உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையாவது உன் டேடோட பிக்கை காட்டினியா? அந்த பர்சன்ட் உன்னை எப்போ ட்ரீட் பண்ணி ஏமாற்றிட்டு விட்டுட்டு போயிட்டான்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே ஒரு பிக்கு விடாமல் எல்லாத்தையும் நீ கிழிச்சு எரிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுறாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கே உன் டேடி யாருன்னு கேட்டு தெரியாத போது உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு மட்டும் எப்படிடா தெரியும்? ஃபஸ்ட் டைம் பார்த்த இடத்துல உனக்கு கோவம் வந்துட்டு ஃபைட்டை பண்ணிட்டேன், ப்ராப்ளமும் பண்ணிட்டேன். ஏன் ஜங்கு கூட உன் லைஃப்பையும் மூவ் ஆன் பண்ணிட்டேன், அதை அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு அவன் கூட லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கிறத விட்டுவிட்டு அதர் கண்ட்ரிக்கு போறியா நீ? அதர் கண்ட்ரி அதுலும் ஃபேக்காக ஸ்டோரி சொல்லி எனக்கு அங்கே ஒர்க் இருக்குது, பாய்ஸஸ் எல்லோரோட நேமையும் சொல்லி நாங்கள் எல்லோரும் அந்த பிளேஸில் தான் ஒன்றா ஒர்க் பண்ண போகிறோன்னு என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதர் கண்ட்ரிக்கு போனல நீ. அப்போ நீ இப்போ போய் சொல்லியிருக்கிய உன்னை என்ன பண்ண, உனக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டையே பயங்கரமாக திட்டிட்டு ஜங்குக்கு நீ இங்கே தான் இருப்பான், அவன் தான் உன்னோட ஒய்ஃப், உனக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ சொல்லு, நானும் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி உங்கள் 2 பேருக்கும் மேரேஜுக்கான ஹோல் ஒர்க்கையும் பண்ணுவேன். இல்லை லைஃப் முழுக்க மேரேஜே வேண்டாம், லைஃபை மூவ் ஆன் பண்ணியாச்சு, அவன் ஏன் கூட இருக்கட்டும்னாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஜங்குக்கு இங்கே ஏன் ஹவுஸில் ஏன் கூட தான் இருப்பான். ஜங்குக்கு மட்டும் இல்லை, நீயும் தான், 2 பேருமே உங்கள் பெட்ரூமில் தான் இருப்பீங்க. ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது நான் இல்லாத போது ப்ராப்ளம் பண்ணி ஜங்குக்கு இங்கேருந்து எங்கேயாவது போனால் டயாங் உன் டேயை நீ மொத்தமாக மறந்துட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு வா ஜங்குக்கு இங்கேருந்து போகலானுங்கிற மாதிரி ஜங்குக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம். ஜங்குக்கு அப்படியே திரும்பி நம்ம டேயை நோட் பண்ணால் என் மாமா வச்சு என் ஹவுஸ்க்குள்ளே வந்துட்டலாடா அப்படிங்கிற மாதிரி செம காண்டாகி, ஆனால் நான் உன் மேலே வச்சுருக்க அந்த கோவத்தை எப்போதுமே பிரேக் பண்ண மாட்டேன், நீ என் மாமாவோட சப்போர்ட்டில் தான் அங்கே வந்துருக்க, என் ஹார்ட்டில் நான் உன்னை திரும்பவும் எடுத்து வைக்க மாட்டேன், அந்த பிளேஸில் நான் இப்போது உன்னை தூக்கி போட்டுட்டேனுங்கிற மாரி இந்த மாதிரி பயங்கரமாக திங்க் பண்ணபடி நான் அம்மாட்டே நேராக அவரோட ரூமுக்கு போனால் எப்படியோ சேர்த்து வச்சுட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும், ஆனால் ஜிமினா இந்த மாதிரி டக்குன்ட்டு நிறைய பிளானாக போடுது, அந்த பிரெயின் அப்படி என்னதான் செய்யுது, சும்மாவே இருக்கிறதுனால ஓவராக ஒர்க் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி சுகா பேசவும், வாடி வா ஏன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வா,
அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத காட்டுறேன் அப்படிங்கிற மாரி சுகாவோட ஷேடை பிடிச்சி அப்படி இழுப்பாரு. அந்த மாரி இழுத்தா பேபி நீ பேசுகிற பாடி லாங்குவேஜ்லாம் வச்சு பார்க்க சொல்ல எக்கச்சக்கமாக நைட்டு இருக்குது பிள்ளைக்கு இல்லை எனக்கு தானே அப்படிங்கிற மாரி சொல்லவும் இல்லை உனக்குடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம சுகா அங்கேருந்து எழுதிட்டு போனால் பாய்ஸ் எல்லாரும் யூமின் பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பயங்கரமாக சிரிச்சபடி யூமினை ஃபாலோ பண்ணபடி போனால் டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆயிடுச்சு. டேயோட மாம் சொன்னேங்கிறதுக்காக வேறு வழியே இல்லாமல் டேயோட ஹவுஸில் தான் இப்போ இருக்கிறாரு. ஒர்க்கு கூட மட்டும் பார்த்துட்டு இருந்த காலேஜ்லேயே திரும்பவும் ஒர்க்கை ஜாயின் பண்ண வச்சுன்னு இருப்பார். இப்போ ஃபேமிலியாக நம்ம டேயோட மாமு அப்புறம் ஜங்குக்கு இவங்க எல்லோரும் ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சு அடுத்த செகண்டே நம்ம டே ரூமுக்கு போயிடுவார். இந்த மாதிரி ரூமுக்கு போனோம். நம்ம ஜங்குக்கு டேயோட ரூமுக்குள்ளே போகவே பயமாக இருக்குது. ரூமுக்கு வெளியே பயத்தில் நிற்கிறது டேயோட மாம் நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாரி கேட்கவும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஆண்டி. ஏற்கனவே என் மேலே கோவமாக இருக்கிறான். கண்டிப்பாக என்னை திட்டுவான். திட்டந்தான் செய்வான், அடிக்கையும் செய்வான். ஓங்கி ஸ்லாப் வைக்கிற அதே ஹேண்ட்ஸ் தான் உன்னை டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே அணைச்சி வச்சுப்பான். ரெண்டும் அவன் தான் பண்ணுவான். போ இந்த மாதிரி டோர்கிட்டே நிற்காது அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு லைஃப்பில் அப்படி தான் இருக்கும். நீ தான் மூவ் ஆன் பண்ணணுங்கிற மாரி ஜொங்குக்கு பிடிச்ச ரூமுக்கு தள்ளிட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுவாங்களா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் என்ன டேயோட மாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. என்ன பண்ணுவானுங்கிற பைட்டில் இருந்தால் அணைச்சிப்பான் ஹக் பண்ணிப்பானுங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பி பெட்டில் உட்காந்துருக்கிட்டே பாப்பாரா இந்த மாதிரி பாட்டான் வாடா வா நல்லா அழகாகவே பிளான் பண்ணியிருக்கியே. பிளான் மட்டுமா ஜிம்னா அது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இல்லையா நான் உங்ககிட்ட ஃபுல்லாக ப்ளே பண்ணேன்னா 2 பேருமே ரொம்ப இயர்ஸாக லவ் பண்ணோமா, 2 பேரும் ஒன்றா ஒரே ஹவுஸில் ரொம்ப க்ளோஸாக இருந்தோமா, உன்னை சீட் பண்ணி ஏமாற்றிட்டேனா ஒன் டே தானடா அவங்ககிட்ட அப்படி ப்ளே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாராம். அது வந்துட்டு அது ஜிமினா தான் சொன்னான் 2 பேரும் லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், மூவ் ஆன் ஆகிட்டோம், மேரேஜ் பண்ணுற அளவுக்கு திங்க் பண்ணியிருந்தோம். ஆனால் லாஸ்ட்டு செகண்டில் டேபிள் ஆடப்பட்டு கோமாகி என்னை தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. இப்படி தானே என் மாம்கிட்ட க்ரை பண்ணி அழுத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜங்குக்கு செம்ம ஷாக் ஆகி பக்கத்துலேயே இருந்து பார்த்த மாதிரி பேசுகிறானேங்கிற மாதிரி நம்ம டேயே நோட் பண்ணுவாரா. இந்த மாதிரி நோட் பண்ணால் எவ்வளவு திமிர் இருந்தால் இந்த மாதிரி நீ பேசுவ ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு திட்டுற மாதிரி வந்தா பக்கத்தில் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ப்ளீஸ் டேயாங் ப்ளீஸ் கோர்ட்டில் நீ என்னை வேணால் திட்டிக்கோ, ஃபைட் பண்ணிக்கோ, பனிஷ் கூட பண்ணிக்கோ, ஆனால் கண்டிப்பாக என்னை விட்டு போவேன்னு மட்டும் சொல்லாது, என்னை மட்டும் மூவ் ஆன் ஆகுவேன்னு மட்டும் சொல்லாது. அது என்னால் தாங்கிக்கவே முடியாது. நீ இல்லாத லைஃப்பை என்னால் எப்போதுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. உன்னை எப்படி நீ ப்ளேஸுக்கு வர வைக்கன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நான் உன்னோட மாம்கிட்ட நீ சொன்ன மாடுலேஷனில் தான் நான் சொன்னேன். நான் தப்பு பண்ணியிருந்தேன், சாரி, என்னை ப்ளீஸ் ஃபர்கிவ் பண்ணிடு, என்னை விட்டு போகணுன்னு மட்டும் திங்க் பண்ணாதட்டு யாங் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கதறி அழுதா. அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே பாரு ஜங்குக், உள்ளே என்ட்ரு ஆகிட்ட என் மாம்கிட்ட இந்த மாதிரி பேசி என்னோடய ஒய்ஃபுன்னு சொல்லிவிட்டு இந்த பிளேஸ்க்குள்ளே நீ வந்துட்ட. ஓகே, நீ என் ஒய்ஃபாகவே இருந்துட்டு போ. நான் போனேன் என் டேடு மட்டும் ரொம்ப மோசமான பர்சன்லாம் கிடையாது. என் லைஃப்பில் ஒரே ஒரு பர்சன்ட் கூட தான் என் லைஃப்பை ஷேர் பண்ணுவேன். நான் ஒரு பர்சன்ட்டு கூட என் லைஃப்பை ஷேர் பண்ணியிருக்கேன்னா அது நீ மட்டும்தான். அதனால லைஃப் முழுக்க என்னோடய மாம் கூட இந்த ஹவுஸ்லேயே என் கூட நீ இருக்கலாம். ஆனால் என்னை சீட் பண்ணி ஏமாட்டேன்னா உன்னை திரும்பவும் என்னால் லவ் பண்ண முடியாது. உன்னை அக்செப்டும் நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டிட்டு அப்படியே பெட்டில் பட்டுக்கிறாரு. யாங் என்ன மாதிரி பேசுகிற, அப்போ என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியா? நான் தப்பே பண்ணலட்டையாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வாயை மூடிட்டு அப்படியே படுத்துட்டு தேவையில்லாமல் ஏதாவது கட்டினேன்னா ரூமுக்கு வெளியே கொண்டு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி திட்டுறதை பார்த்துட்டு என்ன ரூமுக்கு வெளியே கொண்டு விடுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு பக்கத்தில் அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டு டேயாங் ப்ளீஸ், நான் உன்னை சீட் பண்ணவே இல்லை, என்னை நம்பிட்டேயாங் ப்ளீஸ் டேயாங் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டே இருப்பாரா. எந்ததுமே பேசாமல் ஒரு இக்னோரான மூமெண்ட்டில் இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு ஜங்கோ கம்ப்ளீட் ஏரியாக வருது. இருந்தாலுமே மேரேஜ் வேண்டாம், உன்னை விட்டு மூவ் ஆன் பண்ணுவேன், தூக்கி போட்டு போவேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவர் இப்போ அவரோட ஹவுஸில் அவரோட ஒய்ஃபாகவே பக்கத்துலேயே இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு சிம்மின் அவகிட்ட டேங்க் பண்ணணும். சிம்மினா தான் இந்த மாதிரி அவங்க மாம்கிட்ட சொன்னோம். அவங்க மாமே டேக்கிட்ட சேர்த்து வச்சுருவாங்க.
அப்புறம் நீ டேட்டை எப்படியாவது அக்செப்டை வாங்கிருங்கிற மாதிரி ஜிமினா சொல்லியிருப்பார்ல. அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு என்னோடய லவ்வுக்கு ஜிமினா தான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். இப்போ இந்த பிளேஸில் நான் டே பக்கத்தில் டேயோட பெட்டில் இருக்கேன்னா அதுக்கு ஜிமினா மட்டும்தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு கண்டிப்பாக டே என்ன புரிஞ்சுப்பார். நான் எந்த தப்புமே பண்ணலங்கிறது புரிஞ்சு என்னை என் டே கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பான். டேயோட ஹவுஸுக்குள்ளே வந்துட்டேன். டேயோட ஒய்ஃபாக டேயோட ரூம்குள்ளே இருக்கிறேன். கண்டிப்பாக டேயோட ஹார்ட்குள்ளே திரும்பவே நல்லா போக முடியும். என்னையே லவ் பண்ணி என்னையே ஃபீல் பண்ணிட்டு இருந்த அந்த ஹார்ட் இப்போ என் மேலே ரொம்ப கோவமாக இருக்குது. என் மேலே இருக்க கோபம் எப்போ குறையிடும் அப்போ இந்த டே என்ன அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக திங்க் பண்ணிவிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணோம். நம்ம டேயுமே ஜங்குக் மேலே கோவம் இருந்தாலுமே ஜங்குக்கு இந்த மாதிரி தான் பக்கத்தில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணுறாரு.